ஆத்ம நமஸ்காரம். 12 மணி 28 நிமிஷம். இன்று செவ்வாய்க்கிழமை. குரு ஓரை 12 to 1. இப்பொழுது சித்த வித்தையும் கவன சித்தியும் என்பது குறித்து உங்கள் முன் கோயில்பட்டியிலிருந்து அன்புடன் ஜெகதீசன் ஒரு சுருக்கமான உரையாற்ற உள்ளேன். அந்த உரை இன்றைய தேதி 11 மார்ச் 2025 நடைபெறுகிறது. அதனால் கவனசித்தி என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதாவது சப்தம் நசித்து நாம் உள்ளிலே கவனத்துடன் சிந்தனை செய்யும்போது நம்முடைய விழிகளின் பார்வை புருவ மத்தியை நோக்கி மேல் பக்கத்திலே இருக்கிறது. அப்படி நாம் முழு மன ஒருமுகப்பாட்டோடு இருக்கும்போது நம்முடைய முழு கவனமும் புருவ மத்தியில் குவிவதைத்தான் கவனசித்தி என்கிறோம். மனம் விரிந்து குவிந்தது மாதவம் என்று திருமூலர் அதுதான் தவம் என்று குறிப்பிடுகிறார். அப்படியாயின் நம்முடைய முழு கவனமும் புருவ மத்தியில் ஏதேனும் ஒரு விஷயத்தை, நாம் மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவதற்கும் அல்லது ஆலோசிப்பதற்கும் செய்யும் பொழுது புருவ மத்தியில் குவிகிறது. அப்பொழுது நமக்கு முன்னால் கண் விழித்து கொண்டிருந்தால் கூட யாராவது சென்றார்கள் என்றால் தெரியாது. ஏதேனும் நிழலோ யாரோ அசைவோ இருந்தால் கூட நமக்கு அது தெரிவதில்லை. அப்பொழுது யாரேனும் பேசினால் சப்தம் செய்யாதிருங்கள், நான் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறோம். அதுவும் சரியான ஆலோசனை செய்யும் பொழுது யாராவது பேசிக் கொண்டிருந்தால் கூட நமது கவனத்துக்கு வராது. முற்றிலும் சப்தம் நசித்த நிலை தான், அதாவது சப்தமாகிய நாமம் நசித்த நிலையைத்தான் நாம் கவனசித்தி என்று சொல்கிறோம். அப்படியானால் சப்தம் நசிக்கும் பொழுது உலகத்தினுடைய உற்பத்தி, அதாவது ரூபம் இல்லாமல் போகிறது. விசாரமே ரூபம் என்று சித்தவேதம் நமக்கு சொல்கிறது. அப்பொழுது மனதினுடைய விசாரம் இல்லாமல் இருக்கிறது. மனது சும்மா இருக்கிறது, அதாவது ஒரு பொருள் மீது முற்றிலும் குவிந்திருக்கிறது. அப்படி 12 நொடிகள் இருந்தால் அதன் பெயர் தாரணை என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்படி குவிகின்ற மனது என்பதுதான் குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் முழுமையாக லயமாகி விடுவதற்கு பெயர்தான் சத்தம் நசிக்கின்ற நிலை. அது தானாயிருக்கிற நிலை. அப்பொழுது தோற்றமும் நசித்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைதான் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நிலை. மனிதர்கள் ஒரு நேரத்தில் ஒரு வேளை செய்கிறவன் மனிதன் என்று சுவாமி அதைத்தான் குறிப்பிடுகிறார். அப்படியானால் அந்த ஒரு முழு மன குவிதல் உண்டாயிருக்கின்ற இந்த நேரம் சப்தமும் தோற்றமும் நசித்திருக்கின்ற அந்த வேளையில் மனம் முழுவதாக மனோலயமாகி ஈஸ்வர தத்துவமாகிய நிஷ்கலங்கத்துவமாக இருக்கக்கூடிய அந்த நிலைதான் நமக்கு மோட்சம். அந்த மனோலயமே மனோ நாசனம் என்று சொல்வார்கள், மனோ நிக்கிரகம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த மனம் முழுவதும் லயமாகி போன நிலை, ஒருமித்து குவிந்த நிலை, ஜீவன் மாத்திரமாக லயிக்கின்ற அந்த நிலை, அதுதான் கவனசித்தி முழுமையாக இருக்கிற நிலை. அப்போது சித்த வித்தியார்த்திகளுக்கு முழு பயிற்சியுமே இந்த கவனசித்தியில் வெற்றி பெறுவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் முதலில் சித்த வித்தியை பயிற்சியும், பிறகு அதனுடைய சுகம் எடுப்பதற்கு 10-15 நிமிடம் அமைதியாக இயல்பான சுவாசத்தில் இருப்பதும், அதன் பிறகு நிஷ்டையும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த நிஷ்டையில் தான் நாம் சமாதி அனுபவம் வரைக்கும் துரியாதீதம் கடந்து சாபகில்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி என்று செல்கிறோம். அதற்கு பிறகு வெட்ட வெளியாகிய சூனிய பதவியாகிய ஆனந்தம் கூட நமக்கு சித்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த முழுமையான நிலையை தான் விசேஷ ஞானிகளாகிய சித்த வித்தியார்த்திகள் அடைய வேண்டும் என்பதுதான் சுவாமியினுடைய உள்ள கிடக்கையாக உள்ளது. அப்படிப்பட்ட அந்த கவன சித்தி தான் நமக்கு வேண்டும். சாதாரணமாக கவுன சித்தி என்று சொல்வார்கள். அந்த கவுன சித்தி என்பது ஆகாயத்தில் பறப்பதை குறிக்கும்.
கமன சித்தர்கள் என்று சொல்வார்கள். அதுவும் ஆகாயத்தில் பறப்பதை குறிக்கும். இங்கு சிதாகாயத்தில் நம் மனது லயமாயிருப்பதையும் ஜீவனோடு நெருங்கி உள்ளதையும் குறிக்கக்கூடிய நிலைதான் நமக்கு மோட்சம் என்று, மனதிற்கு விடுதலை பெற்ற நிலை என்று, ஜீவன் தன்னை அறிகிற நிலை என்றும் ஆனந்த நிலை என்றும் சுவாமி அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த நிலையைத்தான் ஒவ்வொரு சித்த வித்தியார்த்திகளும் முயன்று அடைந்து கொண்டிருக்கின்றோம். பயிற்சியை நீங்கள் எவ்வளவு நேரம் செய்தீர்கள் என்பதை விட எப்படி சரியாக செய்தீர்கள், அப்படி சரியாக செய்யும்போது உங்களுடைய கவன சித்தி முழுமையாக லயமடைந்ததா என்பதுதான் இங்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனோலயமே உங்களுக்கு உண்மையான சித்த வித்தையில் வெற்றியை தேடித் தருகிறது. அதாவது சமீரனின் கதி கிடைக்கப் பெறுகிறது. அந்த மேலான அந்த ஏக கதி உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அப்படிப்பட்ட தியானம்தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தர வல்லது. அப்படிப்பட்ட சித்த வித்தையினுடைய வெற்றி தான் உங்களுக்கு மோட்சத்தை தர வல்லது. அப்பொழுது சப்தத்தை கேட்கவும் உற்பத்தி செய்யவும் கூடிய காது அமைதி அடைகிறது. அப்பொழுது ஓங்கார துணி மாத்திரம் உங்களுக்கும் கூட கேட்காம இருக்கிறது. அப்படிப்பட்ட முழு மனோலயத்தை தான் நாம் பழக வேண்டும். இப்படி முழு கவன சித்தி பெற்ற எல்லா சித்த வித்தியார்த்திகளும் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது ஒருமுகப்பட்ட எண்ணம் வருவதால் அபாயமான வேலைகளை செய்யும் போதோ வண்டி ஓட்டும் போதோ இந்த கவனம் முழுமையாக குவிந்தால் நம்மால் சரியாக வண்டி ஓட்டவோ முக்கியமான வேலையை பல பக்கம் பார்த்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாமல் போகும். அதனால் அப்படிப்பட்ட அபாயகரமான வேலையும் வண்டி ஓட்டுவது போன்ற விஷயங்களையும் முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் உங்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். ஓம் ஆத்ம நமஸ்காரம்.